ரீசெண்ட் டைம்ஸில் உங்களுக்கு ப்ரெக்னன்சி லாஸ் இருந்திருக்கு அண்ட் இதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ப்ரெக்னன்சிக்கு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த 7 முக்கியமான விஷயத்தை மைண்டில் வச்சுக்கோங்க. நான் டாக்டர் நிவேதிதா அமில்தன், ஃபர்டிலிட்டி கன்சல்டன்ட் அண்ட் கைனகாலஜிஸ்ட் ஃப்ரம் தி ஹை ஃபர்டிலிட்டி கிளினிக். ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான விஷயம், ஆஃப்டர் அ மிஸ்கேரேஜ் டேக் டைம் டு ஹீல். டாக்டர்ஸ் யூஸ்வலி ஒரு 1 or 2 months உங்களுக்கு பிரேக் அட்வைஸ் பண்ணுவாங்க. பட் இது ஒரு ஃபிக்ஸட் டைம் கிடையாது. பிகாஸ் ஒரு சில பேருக்கு த இமோஷனல் ஹீலிங் மை டேக் லாங்கர். ஸோ இந்த மாதிரி யூஆர் ஃபீலிங் வெரி டிஸ்டர்ப்ட் ஆஃப்டர் அ மிஸ்கேரேஜ் அப்படின்னா டேக் அடிக்வேட் டைம் டு ஹீல் ஃபிசிக்கலி as well as mentally, and if needed you can go for psychological counseling and express about your fear and anxiety of pregnancy, and இதுக்கான ப்ராப்பர் தெரப்பி எடுத்ததுக்கப்புறம் and only when you feel you are physically and mentally ready next pregnancy-க்கு பிளான் பண்ணுங்க. செகண்ட் இம்பார்ட்டண்ட்டான விஷயம், try to maintain a healthy lifestyle before you're planning your pregnancy. அதில் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட் உங்களோட டயட். Make sure you take a lot of vegetables, nuts and fruits in your diet because இது உங்களுக்கும் and உங்களோட பேபிக்கு தேவையான நியூட்ரிஷனை உங்களுக்கு கொடுக்கும். தேர்ட் இம்பார்ட்டண்ட்டான விஷயம், try to identify the reason for your pregnancy loss. See, generally if 10 women are pregnant, 1 out of 10 can have a miscarriage in the early weeks. Just ஒரு miscarriageக்கு sometimes நம்ம டீட்டெயிலாக evaluate பண்ணணும்னு அவசியம் கிடையாது. But you can have a basic test like your hemoglobin levels, thyroid levels, sugar levels and உங்களோட BP. ஒருவேளை if you're someone who has experienced more than one pregnancy loss, அதாவது repeatedா 2 times 3 times pregnancy loss இருக்கு அப்படின்னா before planning your next pregnancy டெஃபினட்டாக இதுக்கான ரீசனை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அண்ட் ஒன்லி இஃப் யூ ஐடென்டிஃபை த ரீசன், டாக்டரால் ஃப்யூச்சர் மிஸ்கேரேஜ் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னு கரெக்டான கைடன்ஸை உங்களுக்கு கொடுக்க முடியும். ஸோ பிஃபோர் பிளானிங் நெக்ஸ்ட் ப்ரெக்னன்சி உங்களோட டாக்டரை கன்சல்ட் பண்ணி என்ன டெஸ்ட் எல்லாம் தேவையோ அதெல்லாம் டெஃபினட்டாக பண்ணிக்கோங்க. ஃபோர்த், try to exercise daily. There is a common myth in our society, அதாவது நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது நடந்தேன், ஒர்க் அவுட் பண்ணேன், எக்ஸசைஸ் பண்ணேன், இதனால தான் எனக்கு மிஸ்கேரேஜ் ஆச்சு, which is a very wrong idea. Generally நம்ம ஆக்டிவாக இருக்கும்போது it is very good for our body as well as for the reproductive organs. யூட்ரஸ்க்கு blood supplyலாம் நம்ம ஆக்டிவாக இருக்கும்போது will be at its best, and generally pregnancy miscarriage ஆகிறதுக்கு எக்ஸசைஸ் பண்ணுறது ரீசன் கிடையாது. So try to stay as active as possible when you're planning for your pregnancy. Fifth, maintaining a healthy weight is very important for a healthy pregnancy because நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி there is a 10% risk of miscarriage அப்படின்னா அதுவே if you're on the obese side or your weight is higher அப்படின்னா this risk of miscarriage can go up to 20 to 30% also. So before planning your next pregnancy, make sure உங்களோட weight ஒரு healthy rangeல இருக்கு and adequate BMI இருக்கான்றதை வெரிஃபை பண்ணிக்கோங்க. சிக்ஸ்த், உங்களோட ப்ரெக்னன்சிக்கு தேவையான ப்ரீநேட்டல் விட்டமின்ஸ் எஸ்பெஷலி ஃபோலிக் ஆசிடை கரெக்டாக எடுத்துக்கோங்க. யூஸ்வலி ஃபோலிக் ஆசிட் சப்ளிமெண்டேஷன் 3 months prior to planning pregnancy is recommended, and இந்த ஃபோலிக் ஆசிடை you should continue till the 5th month of your pregnancy. ஸோ இதெல்லாம் எடுக்கும்போது there are more chances the pregnancy can continue in a healthy way. And last and very important, try to avoid smoking, alcohol and too much of caffeine intake because இது எல்லாமே உங்களோட ஃபார்மிங் பேபியோட ஆர்கன்ஸையும் ஜெனட்டிக்ஸையும் அஃபெக்ட் பண்ணலாம், which can result in miscarriage. When we quit all this, the chances of a healthy pregnancy are much better.